இப்போ வர வண்டிகள்லாம் ப்ரொடக்ஷன் காசை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கிக் ஸ்டார்ட்டை வந்து கொடுக்கறதில்ல. செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும் தான் குடுக்குறாங்க. இதனால நம்ம வந்து செல்ஃப் மோட்டரை வந்து கண்டிப்பா மெயின்டெயின் பண்ணி ஆகணும். கிக்கர் இல்லாத வண்டிய விட்டுருங்க. சப்போஸ் செல்ஃப் மோட்டர் இருந்து கிக்கர் இருந்துச்சு வச்சுக்கோங்க. இந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ், ஹெச்எஃப் டீலக்ஸ் இந்த மாதிரி சில வண்டிகள்ல கிக்கர் இருந்துச்சுன்னா, நீங்கள் மேக்ஸிமம் வந்து கிக்கர்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்க. முக்கியமா காலையிலயோ இல்லை வண்டியை ரொம்ப நேரம் நிப்பாட்டினோன்னே கிக்கர்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செல்ஃப் யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு செல்ஃப் மோட்டரை யூஸ் பண்ணுறத தவிர்த்துக்கங்க. எப்போவுமே ஷெல்ஃப் அடிக்கும்போது செல்ஃப் ஸ்டார்ட் யூஸ் பண்ணும்போது நியூட்டன் பண்ணிவிட்டு செல்ஃப் ஸ்டார்ட் யூஸ் பண்ணுங்கள். இதனால் பேட்டரிக்கு வர லோடு வந்து கம்மியாகும். மோட்டார் வந்து செல்ஃப் மோட்டர் வந்து ஃப்ரீயாக ரன் ஆக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் லைஃபும் கூடும். சில பைக்கில் பார்த்தீங்கன்னா அந்த நியூட்டன் லைட் பிரச்சனை. வண்டி வந்து நியூட்டனில் தான் காமிக்கும், இருந்தாலும் கியரில் கிடைக்கும். நீங்கள் வந்து நியூட்டன் பார்த்துட்டு சரி வண்டி கியரில் தான் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வண்டியை டக்குன்னு மூவ் பண்ணுறீங்க, பார்த்தா வண்டி தூக்கி அடிச்சிடும். ஸோ அதனால் வண்டியை எப்பவுமே நீங்கள் நல்லா கொஞ்சம் மூவ் பண்ணி பார்த்துட்டு செல்ஃப் யூஸ் பண்ணுங்கள். அப்படி ஒரு அவசரத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் கிளச்சை பிடிச்சிட்டு எப்போவுமே செல்ஃப் அடிக்கிறது நல்லது. எப்போவுமே வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது கிளச்சை பிடிக்கிறது ரொம்பவே நல்லது. சரி, செல்ஃப் மோட்டர் ரிப்பேர் ஆகிடுச்சு, சர்வீஸ் சென்டர் போகிறீங்க. சர்வீஸ் சென்டரில் எப்படி உங்களை ஏமாற்றுவாங்கன்னா, செல்ஃப் மோட்டர் போனோடனேயே செல்ஃப் மோட்டர் மாற்றணும்னு சொல்லிடுவாங்க. செல்ஃப் மோட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 2500 மேலே தான் வரும். 2000 2500 கிட்ட வரும். ஃபஸ்ட்டு உண்மையிலேயே செல்ஃப் மோட்டர் போகுதுன்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் செல்ஃப் மோட்டர் போக வாய்ப்பில்லை. என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் செல்ஃப் அடிக்கும்போது டக் டக்குன்னு ஒரு சவுண்டு வரும். இது என்ன ஆகும்னா, அவங்க கேட்டால் செல்ஃப் மோட்டர் போயிரும்னு சொல்லுவாங்க. இந்த செல்ஃப் மோட்டருங்கிறது சாதாரண ஒரு மோட்டர் தான். மோட்டரில் என்ன ஆகும்னா, அந்த வயர் போகும்ல, ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு 2 வயர் இருக்கும். அந்த 2 வயரும் உள்ளேக்க வந்து ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து ஏதாவது ஒன்று கட் ஆகிருக்கும். செல்ஃப் மோட்ரு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மாற்ற சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சர்வீஸ் சென்டர் போய்ட்டு நீங்கள் பிரித்து பார்க்க சொல்லுங்கள், பிரித்து காமிக்க சொல்லுங்கள். செல்ஃப் மோட்டரை கழட்டி பிரித்து காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து செக் பண்ணிவிட்டு கழட்டி உள்ளார வந்து செக் பண்ணிக்கோங்க. உள்ளார வந்து வயர் பிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு, அதே மாதிரி உள்ளே இருக்கிற அந்த காப்பரையும் செக் பண்ணிக்கங்க. காப்பர் கருப்படிச்சிருந்தாலும் உங்களுக்கு செல்ஃப் மோட்ரு போயிடும். அதை வந்து கண்டிப்பாக ரிப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் அந்த வயருங்கிறது மேக்ஸிமம் வந்து நிறைய பேருக்கு வர்ற பிரச்சனை இது தான். வயரு தான் கட் ஆகும், ஆனால் செல்ஃப் மோட்டரை மாற்ற சொல்லிடுவாங்க. அதே மாதிரி வண்டி இப்போ வந்து கிக்கர் இல்லாத வண்டிகளில் வண்டியை ரொம்ப நாள் கழிச்சோ இல்லை மழையில் நின்றுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னு வச்சுங்க, செல்ஃப் மோட்டரை வந்து தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. அதாவது செல்ஃபை வந்து தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு அடிங்க. என்ன ஆகும்னா, பேட்டரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பேட்டரி எப்படி இருக்கும்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கோங்க. டார்ச்சை நீங்கள் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பவர் கம்மியாகி லைட் வந்து டிம் ஆகிடும். நீங்கள் டார்ச்சை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் டார்ச்சை போட்டிங்க வச்சுக்கோங்க, டக்குன்னு லைட் ரொம்ப பிரைட் ஆகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டு அடிக்கும்போது பவர் கொஞ்சம் கூட கிடைக்கும். தொடர்ந்து அடிச்சிங்க வச்சுக்கோங்க, செல்ஃப் மோட்டருக்கு போகிற பவர் கம்மியாகும். இதனால் மோட்டர் அடியாக வாய்ப்பு இருக்குது. நன்றி.